பணி நிரந்தரமின்றி தொடர்ந்து போராடும் தூய்மை பணியாளர்கள். இதில் நம்மளுக்கு பல கேள்விகள் எழுது. ஒன்று, எல்லாத்தையும் கூட்டி தனியாருக்கு எடுத்து கொடுத்துட்டு போட்டு நீ உனக்கு அரசாங்கம் ஓட்டு போட்டு இத்தனை ஓடி செலவு பண்ணி ஓட்டு போட்டு இத்தனை இது பண்ணி உனக்கு என்ன இனத்தை பிடுங்குற வேலை, என்ன வேலை, இனத்தை பிடுங்கிட்டு இருக்கிறேன். 2, ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்காக எடுத்து கொடு? ஆந்திராவை சேர்ந்த ராம்கி நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்து மேலே இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் போனோன்னா எல்லா பக்கம் கம்ப்ளைண்ட்டு. தமிழ்நாட்டிலையும் விருதுநகர் உள்ளிட்ட மதுரை கோர்ட்டில் வரை எல்லா பக்கம் அவன் மேலே கேஸ். நிலத்துக்கு எடுத்துக்கிட்டான், தண்ணி ஆற்று குள தண்ணிக்குள்ளே அதை பண்ணிட்டு, அங்கே போகிற போட்டு அதை பண்ணிட்டு, இது பண்ணிட்டு ஏகப்பட்ட வழக்கு. அந்த நிறுவனத்துக்கு நீ எதற்காக இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குற? ஏன்னா உன்னுடைய ஆந்திரா, உன்னுடைய சொந்தக்காரங்க, உன்னுடைய ஊருக்காரங்க அவனுக்கு வரானுக்காக உன்னுடைய கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். அடுத்து நீ அனைத்து எளிய மக்களுக்கானவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானவர்கள், பட்டியலின மக்களுக்கான திமுக அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு கதையை விட்டுக்கிறியே. இதனால் அந்த நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்தா இந்த நாள் தூய்மை பணியாளர்கள் அவன் இதே மாதிரி கொடியை பிடிச்சினா அவன் தூக்கிட்டு அடுத்து வடக்கான இறக்குவான், அடுத்து யூபிலேருந்து இறக்குவான், அவன் போராட்டம் பண்ணால் பீகார்லேருந்து இறக்குவான். இப்படியே மாற்றி மாற்றி இறக்கிட்டே இருந்தேன்னா அவன் முடிச்சிடுவாங்க. இங்கே இருக்க மீதி இருக்கிற அதை நம்பி பிழைக்க தூய்மை பணியாளருக்கு வேலையெல்லாம் போகும், அவங்க நடுத்தருக்கு வருவாங்க. இதில் என்னது, இன்னி எவனாவது திமுக எளிய மக்களுக்கானது, பட்டியலின மக்களுக்கானது, அவருக்கானது எவனா சொன்னீங்கன்னா செருப்புக்கள் அடிங்க அவனை. பெரு நிறுவனங்கள் பெரு முதலாளிகள் வளர்த்து விட்டு எல்லாரும் தனியாக கொடுத்து அது உங்கள் ஊருக்காரங்க கொடுத்து போட்டு ஆந்திராவை மற்றும் ஆந்திரா நாடாக திராவிட நாடாக ஆக்கிறதா உன்னுடைய வேலையை தவிர வேறு என்ன தமிழ்நாட்டுக்காக நீ செஞ்ச? இதுக்கு ஆதரவாக பொது உடைமை கட்சிகள் நிற்குது. இது கேட்டு நீ ஒன்றா சரி பண்ணிட்டு நிரந்தரம் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட கூட்டணி வைக்கான்னு பேச. நீ பணம் எவ்வளோ கொடுக்கான்னு, அதை எவ்வளோ கொடுக்கான்னு, சீட்டு எவ்வளோ கொடுக்கான்னு தான் பேரம் பேசிட்டு அடுத்த வாரம் அங்கேயே என்னமோ கியூபான்னு சொல்லி போட்டு அங்கே அவனை வச்சு ஸ்டாலினை வச்சு இது போட்டுருக்கிறேன். எல்லாம்